வேறு எந்த திரைப்பட இயக்குனருக்கும் இவ்வளவு பெரிய அளவில் மக்கள் அவரை நினைவு கூர்ந்து பேசுவதும் ஊடகங்களில் அவர்களுடைய நினைவுகள் போற்றப்படுவதும் பல்வேறு துறைகளை சார்ந்த இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் சாமானிய பொதுமக்களில் இருந்து பலரும் பாரதி ராஜாவின் திரைப்படங்களை நினைவு கூறக்கூடிய அந்த காட்சிகள் தான் அவருக்கு கிடைத்த விருதுகளில் மிக பெரும் விருதுகளாக அது பார்க்கப்படக்கூடிய ஒரு உயரமான காட்சிகளாக அது தெரிகிறது. வழக்கமாக நடிகர்கள் மற்றும் நடிகைகள் உள்ளிட்ட அவர்களுக்கு இறுதிச் சடங்கு பெரிய அளவில் இது போன்று மக்கள் கூடுவது வழக்கமானால் ஒரு இயக்குனருக்கு மக்கள் இந்த அளவுக்கு மரியாதையும் மற்றும் அவருடைய புகழை பேசுவதும் அவருடைய திரைப்படங்களை சிலாகித்து பார்ப்பதும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதும் அவருடைய திரைப்படங்களின் உள்ளடக்கங்கள் மற்றும் தமிழ் திரையுலகில் அவர் ஏற்படுத்திய மாற்றங்கள் ஆகியவற்றுக்கான சான்றாக ஒரு இயக்குனருக்கு இந்த அளவுக்கு ஒரு மிக பெரும் பிரியா விடையை தமிழக மக்கள் மிக பெருமையோடு அந்த துயரத்தில் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த இறுதி அஞ்சலி செலுத்த தேனிக்கு வந்த பெருமளவிலான மக்கள் கூட்டம் மற்றும் திரையுலகை சேர்ந்தவர்கள், அரசு மரியாதை உள்ளிட்ட அனைத்துமே இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு கிடைத்த அல்லது அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையாக முதன்மையாக கருதப்படுகிறது. இயக்குனர் இமயம் என போற்றப்பட்ட பாரதி ராஜாவுக்கு தமிழக மக்கள் பிரியா விடை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முழு அரசு மரியாதையுடன் இந்த இறுதி மரியாதை நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெண் சிசு கொலைக்கு எதிராக அவருடைய கருத்தம்மா திரைப்படம் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி அதனால் ஏற்படக்கூடிய அந்த தவறு, கள்ளிப்பால் கொடுத்து கொலை செய்யும் பெண் குழந்தைகளை கொலை செய்யும் கொடுமையை எவ்வாறு நிறுத்த வேண்டும் மற்றும் அந்த ஏழை தொழிலாளிகளின் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு என்னென்ன செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் அந்த கருத்தம்மா திரைப்படத்தில் ஏழை தொழிலாளியின் குழந்தையாக பிறந்த அந்த திரைப்படத்தின் நாயகி பின்னர் மருத்துவராகி அவருடைய கள்ளிப்பால் கொடுத்து கொல்ல முயன்ற தந்தைக்கே மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி அவர் வைத்திருக்கக்கூடிய நிலை மற்றும் இது போல பல்வேறு திரைப்படங்களிலும் அந்த சமூக சீர்திருத்தங்கள் அவலங்களை அந்த காட்சிகளின் அழுத்தமாக காண்பிப்பதன் மூலமாக மக்கள் மனதில் அது பசுமரத்தாணியாய் அந்த காட்சிகள் என்றென்றும் நினைவில் இருக்கக்கூடிய வகையில் பல்வேறு படங்களில் பல்வேறு காட்சிகளை அவர் அமைத்து அந்த சமூகத்தை கேள்விக்குறியாக்கிய அந்த பிரச்சனைகளை கேள்விக்குறியாக்கி அதற்கான தீர்வு என்ன என்பதை மக்களே விடையளிக்கக்கூடிய வகையில் அந்த திரைப்படங்களின் உள்ளடக்கங்கள் அமைந்திருப்பதும் புதுமை பெண் திரைப்படத்தில் ரேவதியை ஒரு புதுமை பெண் பாரதி கண்ட அந்த புதுமை பெண் எவ்வாறு தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்றும் தன்னம்பிக்கையோடு சுய திறமையோடு ஒரு பெண் சமூகத்தில் எவ்வாறு வாழ்க்கையை வெற்றிகரமான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் அந்த புதுமை பெண் திரைப்படத்தின் ரேவதியின் கதாபாத்திரத்தை அவர் திரைக்கதையில் வார்த்திருப்பார். இது போல வேதம் புதியது மற்றும் மலைகள் ஓய்வதில்லை ஆகிய படங்களிலும் பல்வேறு சீர்திருத்த கருத்துக்களை சமூகத்தில் நிலவக்கூடிய அந்த ஆதிக்க மற்றும் மத ரீதியான மனப்பான்மையை மக்களிடையே எடுத்துணர்க்கும் வகையில் அவருடைய திரைப்படங்களை எடுத்த ஒரு மகத்தான மண்ணின் கலைஞனுக்கு பாரதி ராஜாவுக்கு பிரியா விடை சில நொடிகளில் முழு அரசு மரியாதையுடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க வழங்கப்படுகிறது. தமிழ் திரையுலகில் ஒரு மகத்தான சாதனை படைத்த மாபெரும் கலைஞனுக்கு பிரியா விடை கொடுக்கும் நிகழ்வு தேனி மாவட்டத்தின் தேவதானப்பட்டி கிராமத்தில் உள்ள அவருடைய சொந்த தோட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையோரம் உள்ள அள்ளி நகரம் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்து அந்த கிராமத்தின் அருகில் இருந்த பண்ணைபுரம், அதற்கு அருகில் இருந்த வடுகப்பட்டி ஆகிய 3 கிராமங்களைச் சேர்ந்த இளையராஜா, பாரதி ராஜா, வைரமுத்து ஆகிய 3 பேரும் சென்னைக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகின் போக்கையே மாற்றி தமிழக மக்களின் ரசனையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த மாபெரும் கலைஞர்களில் அந்த 3 பேரில் ஒருவரான பாரதி ராஜாவுக்கு இன்று பிரியா விடை கொடுக்கும் நிகழ்வு, அந்த இறுதிச் சடங்கு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளைத்தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் திரையுலகில் 77 நுழைந்த அவர்கள் பாரதி ராஜா தமிழில்
அவர் அறிமுகப்படுத்திய நடிகைகள் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் ராதிகா, அவருடைய முதல் படமான 16 வயது நிலை திரைப்படத்திலேயே ரஜினி, கமல், ஸ்ரீதேவி என்ற மூவரை அறிமுகப்படுத்தி அதில் இளையராஜாவின் இசையோடு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகில் ரசனை போக்களையும் ஒரு புதிய மாற்றத்தை 70களிலேயே ஏற்படுத்தியவர் பாரதி ராஜா. அலைகள் ஓய்வு படத்தில் கார்த்திக், ராதா ஆகிய இருவரையும் அவர் அறிமுகப்படுத்தினார். இதே போல மண்வாசனை திரைப்படத்தில் பாண்டியன், ரேவதி ஆகிய 2 புதுமுக நடிகர்களையும் அறிமுகப்படுத்தி ரேவதியை அவர் அறிமுகப்படுத்தினார். இதே போல கடலோர கவிதைகள் படத்தில் ரேகாவை ஜெனிஃபர் டீச்சர் என்ற கேரக்டரில் அறிமுகப்படுத்தி மக்கள் மனதில் இடம் பிடித்த கேரக்டர். சத்யராஜை ஒரு கதாநாயகனாக அந்த திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தியவரும் பாரதி ராஜா தான். இதே போல புதுநெல்லு புதுநாத்து படத்தில் நெப்போலியன், சுகன்யா ஆகியோரை அறிமுகப்படுத்தினார்கள். அவர்களும் திரையுலகில் அந்த திரைப்படத்திற்கு பிறகு பெரும் சாதனைகளை படைத்தார்கள். நாடோடி தென்றல் திரைப்படத்தில் ரஞ்சிதா, கண்களால் கைது செய்ய என்ற திரைப்படத்தின் மூலமாக பிரியாமணி ஆகியோரையும் அவர் அறிமுகப்படுத்தினார். பிரியாமணி மற்றும் சுகன்யா தவிர மற்ற கதாநாயகிகள் அனைவரும் ரா என்ற எழுத்து தொடங்கும் முறையில் ரகர வரிசையில் அவர் அந்த நடிகைகளுக்கு பெயர் வைத்தார். அவரிடம் உதவியாளராக பணியாற்றிய இயக்குநர்களான பாக்கியராஜ், பாண்டியராஜன், மணிவண்ணன், மனோபாலா, பாசு, ரத்னகுமார், சீமான் போன்றவர்கள் இன்றும் இயக்குநர்களாக அவர்கள் அடையாளம் காணப்பட்டு மக்கள் மத்தியிலும் திரை ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் ஒரு பிரபலத்தை பெற்றிருக்கிறார்கள். இதே போல நிழல்கள் திரைப்படத்தின் மூலமாகத்தான் தமிழகத்தின் பாடலாசிரியராக வைரமுத்து அறிமுகமாகியதும் அந்த இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற திரைப்பட பாடல்களின் மூலமாக தமிழக மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த கவிஞர் வைரமுத்துவையும் நிழல்கள் திரைப்படத்தின் மூலமாக பாடலாசிரியராக அறிமுகப்படுத்திய பெருமையும் பாரதி ராஜாவுக்குத்தான். அதன் பின்னர் குணச்சித்திர நடிகர்களாக நகைச்சுவை நடிகர்களான ஜனகராஜ் மற்றும் வடிவுக்கரசி, ரோஹிணி, நிழல்கள் ரவி, சந்திரசேகர் உள்ளிட்ட பல திறமையான நடிகர்களையும் அவருடைய திரைப்படத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தினார். நகைச்சுவை காட்சிகளில் கொடிகட்டி பறந்த கவுண்டமணியை 16 வயது நிலை திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தியதில் மிக முக்கிய அந்த வேடமும் பேசப்பட்டது. இப்போது பாரதி ராஜாவின் அவருடைய உடல் இறுதி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய சொந்த ஊர் மக்கள், உறவினர்களும் மற்றும் சொந்தங்களும் அவருடைய உடலை எடுத்துச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு உடல் இறுதிச் சடங்கு நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு இன்னும் சிறிது நிமிடங்களில் கொண்டு வரப்படுகிறது. முழு அரசு மரியாதையுடன் தமிழ் திரையுலகின் ஒரு மகத்தான ஒரு மாபெரும் மண்ணின் வாசனையை திரைமொழியில் இயக்கி விளக்கிய திரை காவியங்கள் படைத்த இயக்குனர் பாரதி ராஜாவின் இறுதி ஊர்வல காட்சியில் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய உடல் அங்கு இறுதி ஊர்வலத்தில் எடுத்துச் செல்லப்பட்டு இப்பொழுது இறுதிச் சடங்கு நடைபெறும் இடத்திற்கு அவருடைய உடல் கொண்டு வரப்படுகிறது. அந்த இடத்தில் முழு அரசு மரியாதையோடு பாரதி ராஜாவிற்கு இறுதி சடங்கு நடைபெற இருக்கிறது. அவருடைய உறவினர்கள் அங்கு ஊர்வலமாக அவரது உடலை எடுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். கிராமத்து மண் வாசனையை மற்றும் கிராமத்து காட்சிகளை, கிராமத்து